வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து 1968ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி வெளியான குடியிருந்த கோவில். அதாவது இந்த படம் எம்ஜிஆர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதிரடி ஹிட்டு, மிகச்சிறந்த ஆக்ஷன் படம். அதுவும் இந்த படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் கலக்கியிருப்பார். ஒவ்வொரு வேடங்களுக்கும் வித்தியாசம் காட்டியிருப்பார் நடிப்பில். ரொம்ப அருமையாக இருக்கும். 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தா கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது ஒரு ஆக்ஷன் படம். எப்படி சொல்கிறது, இப்போல்லாம் 2K கிட்ஸை ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம்னு சொல்லி ஒரு கொடுமை என்னன்னு சொன்னால், எனக்கெல்லாம் ஒரு படம் தியேட்டரில் போய் பார்த்து வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இனிமேல் நம்ம ஆளுங்க படத்தை என்னத்தை சொல்கிறது, இனிமேலாம் இப்போ இருக்கிற இந்த சூப்பர் ஸ்டாருங்க படத்தெல்லாம் போய் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது ஒரு படம் பார்க்க போனேன். நான் பொதுவாக செகண்ட் ஷோ தான் போகிறது. போனால் அந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆக்ஷன் படம், வசூல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ஹீரோ வடநாட்டில் இருப்பார். தமிழ்நாட்டில் இருந்து ஆளுங்க போய் நீதானே அவன்பாங்க. அவர் நான் அவன் இல்லைன்ட்டு வர்ற ஆளெல்லாம் அடித்து கொண்டுருவார். ஒரு இடத்துல அவங்க அப்பாவே போய் நீதானே என் பையன் பாரு, நான் உன் பையன் அப்பா அடித்து கொண்டுருவார். ஆனால் பாருங்கள், அவங்க சித்தப்பா மட்டும் கொஞ்சம் உஷாரான ஆள். ஹீரோ அவர் இடத்துக்கே, அதாவது தமிழ்நாட்டுக்கே வர வச்சு அவரும் அடி வாங்கி சேர்த்து போயிடுவார். இப்படி ஒரு ஆக்ஷன் படம். என்னதான் சொல்கிறது, தியேட்டருக்கு படம் பார்க்குறவங்களெல்லாம் முட்டாளுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு படம் எடுக்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், தவறாக நினைக்காதீங்க. என்ன அதாவது தான் 2K கிட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க. நீங்களாம் 2K கிட்ஸாக இருந்தால் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அந்த குடியிருந்த கோவில் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பாட்டை கூட நீங்கள் ஓட விட மாட்டீங்க, பாட்டை கூட நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணி பார்க்க மாட்டீங்க. அப்படியே மெய் மறந்து பார்ப்பீங்க இந்த படத்தை, குடியிருந்த கோவில் அப்படிங்கிற படத்தை. என்ன ஒரு அருமையான படம் தெரியுமா. 1968 வந்திருக்கு. நல்ல ஈஸ்ட்மேன் கலர், பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்க. ஷாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷாட்டும் பிரம்மாண்டமாக இருக்கும். எம்ஜிஆரை பிடிக்காதவங்க கூட இருப்பீங்க. எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காதையா, நான் எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நானும் அதிகம் எம்ஜிஆர் படத்தை பார்த்ததில்லை. அதாவது குடியிருந்த கோயிலெலாம் இப்போ டிடியில் போடுவாங்க இல்லையா, அப்போ பார்த்தது. இப்போ எதாச்சும் சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசுகிறாருந்தா 1 மணி நேரம் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு படம், ரெட்டை இடங்களில் கலக்கியிருப்பார். இந்த படத்தை பற்றி கூகுளில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கிடச்சிது. அதாவது எம்ஜிஆர் இந்த தயாரிப்பாளருக்கு செய்த உதவி பற்றி ஒரு நியூஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்ஜிஆர் உதவி செய்யலை, தயாரிப்பாளரை இந்த படத்தோடைய கலட்டி விட்டுட்டு பின்னாடியே அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், தயாரிப்பாளர் ஒரு சிறிய தவறு பண்ணியிருப்பார் போல இருக்கு, அதனால் எம்ஜிஆர் அப்படி பண்ணியிருக்கார். இந்த படத்தை GN வேலுமணி அப்படிங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. எம்ஜிஆரை வச்சு படம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு விநியோகர்கள் முன்பணம் கொடுத்து புக் பண்ணிடுறாங்க. படமெல்லாம் முடிஞ்சிருது. திருப்பி விநியோகர்கள்ட்ட படத்தை விற்கும்போது மேற்கொண்டு ஒரு 5000 கொடுங்க, ஏற்கனவே ஒரு விலை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த விலையையும் தாண்டி ஒரு 5000 கொடுத்தாதான் நான் ரீல் பெட்டியை கொடுப்பேன், படத்தை கொடுப்பேன் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லிடுறாரு. ஆனால் இப்படி சொன்ன ப்ரொடியூசர் ஊரில் இல்லை, ஊருக்கு போயிடுறாரு, வெளியூர் போயிடுறாரு. அவர் உதவியாளர்கள் தான் இதை டீல் பண்ணுறாங்க. உதவியாளர்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மேற்கொண்டு 5000 ரூபா அதிகம் கொடுத்தா தான் படத்தை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விநியோகஸ்தர்கள்லாம் எம்ஜிஆர்கிட்ட போகிறாங்க. எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாங்க. எம்ஜிஆரும் அந்த GN வேலுமணி தயாரிப்பாளர் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாரு, முடியலை. ஏன்னா GN வேலுமணி தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டார், அதாவது வெளியூர் போயிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களாலேயே தொடர்பு கொள்ள முடியலை. அதனால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, விநியோகஸ்தர்கள்ட்ட கவலைப்படாதீங்க, நீங்கள் 5000 கூட கொடுத்தே வாங்கிட்டு போங்க, படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஹிட் ஆகும், உங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும், எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு வேளை நஷ்டம் அடைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க, அந்த நஷ்டம் எவ்வளவோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்காரு எம்ஜிஆர். விநியோகஸ்தர்கள்லாம் நம்பி வாங்கிட்டு போயிருக்காங்க. படம் தான் அதிரி புதிரி ஹிட் ஆச்சு, அப்புறம் எங்கிட்ட அவங்களுக்கு நஷ்டம் வர்றது. அப்படி ஒரு ஹிட்டு படம். நீங்கள் இப்போ பார்த்தாலும் எப்போ ரிலீஸ் பண்ணுங்கப்பா தியேட்டரில் அப்படின்னு சொல்லுவீங்க. 2K கிட்ஸ் எல்லாம் போய் முப்பிங்க தியேட்டரில். அப்படிப்பட்ட ஒரு படம். அப்புறம் என்ன ஆகுது, தயாரிப்பாளர் ஊரில் வர்றாரு. வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொள்கிறாரு. அண்ணன் படம் பயங்கர ஹிட்டு, நாம் இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. தம்பி, நீ சொன்ன வாக்கா காப்பாற்றலை, நீ விநியோகஸ்தர்கள்ட்ட இப்படி நடந்துக்கிட்ட, அதனால் இனிமேல் என்னை தேடி வராத, நானும் இனிமேல் நம்ம படம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. அதற்கப்புறம் தயாரிப்பாளர் எவ்வளோ முயற்சி செய்கிறாரு, தொடர்பு கொள்ள முடியலை. அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே சிவாஜி அவர்களின் குழுவில் இருந்த தயாரிப்பாளராம். அவர் சிவாஜி அவர்கள் குழுவை விட்டுட்டு இங்கே எம்ஜிஆரை வச்சு படம் தயாரிச்சிருக்காரு. இப்போ எம்ஜிஆரும் இவர் இப்படி பண்ணதுனால கழட்டி விட்டார்.
அதனால் தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் இடைப்பட்ட படங்களாக எடுக்கிறாரு இடையில. ஒரு 2-3 படம் எடுக்கிறாரு. மிகப்பெரிய நஷ்டம் அடைகிறாரு. அந்த படங்கள்லாம் நஷ்டம் அடைஞ்சு வீடு வாசல்லாம் விற்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. இதை வந்து ஒரு கதாசிரியர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு தயாரிப்பாளர். உடனே தயாரிப்பாளர் சொல்கிறாரு, நம்ம என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, அதை வச்சு நம்ம ஒரு படம் எடுப்போம், நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட பேசுங்கிறாரு. அதற்கு தயாரிப்பாளர் சொல்கிறாரு, இல்லை எம்ஜிஆர் என்கிட்ட பேச மாட்டார், நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லாமல் நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த கதாசிரியர் எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த மாதிரி ஜிஎன் வேலுமணி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு எம்ஜிஆர்கிட்ட. உடனே எம்ஜிஆரும் மனது இலகி போய் சரி ஜிஎன் வேலுமணிக்கு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடித்து கொடுக்குறாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதில் வர்ற லாபத்தை வச்சு ஜிஎன் வேலுமணி அவர்கள் கடனையெல்லாம் அடைச்சிட்றாரு, நல்லா செட்டில் ஆயிடுறாரு. அந்த படத்தின் பேர் தான் நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற படம். இப்படி வந்து இந்த படத்தில் தயாரிப்பாளருக்கும் எம்ஜிஆருக்கு இடையில இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. இப்போ குடியிருந்த கோயில் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது நம்ம ரஜினிகாந்த் நடித்த பில்லா படம் பார்த்துருப்போம். அது ஹிந்தியில் டான் அப்படின்னு வந்தது, எல்லோருக்குமே தெரியும். இந்த டான், பில்லா இந்த படத்துக்கெல்லாம் முன்னோடி படம் தான் குடியிருந்த கோயில். அதே மாதிரி தான் கதை. பில்லாவில் எப்படி ரஜினிகாந்த் வந்து டபுள் ஆக்ட் நடிச்சிருப்பார், கெட்டவனாக இருக்க பில்லாவோட சீக்ரெட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நல்ல ரஜினிகாந்த் போய் நடிப்பார் பில்லா மாதிரி. அதே மாதிரி தான் இதில் வந்து அண்ணன் தம்பியாகவே நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் கெட்டவனாக இருப்பார், நம்பியார் வளர்த்துட்டு இருப்பார். அப்படி இன்னொரு எம்ஜிஆர் வந்து நல்லவனாக இருப்பார். அண்ணன் தெரியாமையே போயிட்டு அந்த கேங்கை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் எம்ஜிஆருக்கு பதிலாக தம்பி எம்ஜிஆர் அந்த கேங்கில் போய் சேருவார். அப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் கதை, அருமையான கதை. அதுவும் நம்பியார் அவர்களின் நடிப்பை சொல்லணும்னு சொன்னால், ஒவ்வொரு ஹீரோ படத்தையும் காமிச்சு இது என்ன படம் அப்படின்னு சொன்னால் ஹீரோ கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி இது இந்த படம்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி நம்பியார் அவர்களின் ஃபோட்டோவை காமிச்சு இது என்ன படம்னு கேட்டாக்க சொல்லிடலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லா படத்துலையுமே அப்படி வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் காமிப்பார், வித்தியாசமான கெட்டப்பில் இருப்பார். அதனால தான் அவர் ரொம்ப காலமாக வில்லனாக இருந்தார். ரொம்ப காலம் இன்னும் 500 வருஷம் கழிச்சோம் தமிழின் நம்பர் 1 வில்லனாக யார் இருப்பா அப்படின்னா நம்ம எம்என் நம்பியார் அவர்கள் தான் இருப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நமக்கே பயமாக இருக்கும் அவரோட வில்லத்தனத்தெல்லாம் பார்க்கும்போது, இல்லையா? எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இப்போ எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்கள்ல, நம்பியார் வந்து கத்தியால் குத்தா வந்தால் இங்கேருந்து அருவாளை தூக்கி போடுவாங்களாம், வடிவேல் கூட ஒரு படத்தில் போடுவார். அந்த மாதிரி நமக்கே இப்பயே நமக்கு அப்படி இருக்குது. அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆர் அவர்களின் தன்னம்பிக்கையை சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வருடத்திற்கு முன்னாடி தான் எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆரை வந்து சுட்டுறாரு. எம்ஜிஆர் வந்து மருத்துவமனையிலிருந்து கொஞ்சம் அதிலிருந்து மீண்டு எழுந்து வர்றாரு. ஆனால் அவருடைய குரல் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருது. இது எல்லோருக்குமே தெரியும், இல்லையா? நமக்கும் தெரியும். அவருக்கு அந்த பேச்சில் நிறைய வார்த்தைகள் வந்து சரியாக வராது. ஆனால் பாருங்கள், இந்த படத்தில் தன் குரலுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டில் போட்டிருக்கலாம், போடலை. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை போட்டு தன்னுடைய குரல் சிறப்பாக வர மாதிரி பண்ணியிருக்கலாம், பண்ணலை. எம்ஜிஆர் அந்த குரலோடையே வந்து சொந்தமாக பேசி நடிச்சிருப்பார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. நிறைய இடங்களில் வார்த்தைகள் தெளிவாக இருக்காது. இருந்தாலும் பாருங்கள், ரசிகர்கள் வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு எம்ஜிஆருக்காக எவ்வளவு அன்பு இருக்கும் பாருங்கள் எம்ஜிஆர் மேலே. அந்த படத்தை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்காங்க. கதை அப்படின்னு சொன்னால் அதான், நீங்கள் பில்லா டானுக்கெல்லாம் முன்னோடி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹிந்தி படம், ஷம்மி கபூர் அவர்கள் நடித்தது. ஷம்மி கபூர்னா ராஜ் கபூர் அவர்களோட தம்பி. ஷம்மி கபூர் வந்து சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு ஹிந்தியில். 1962ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அதிரிபுதிய ஹிட்டாக இருக்குது ஹிந்தியில். அந்த படத்தை தான் உரிமை வாங்கி இங்கே ரீமேக் பண்ணியிருக்காங்க, குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லி. தமிழ் சினிமாவிலே முதலாக பஞ்சாபி டான்ஸான பேங்க்ரா டான்ஸ் இருக்குல்ல, அந்த பங்க்ரா டான்ஸ் முறையில் ஒரு பாடல் வச்ச முதல் திரைப்படம் குடியிருந்த கோவில். அந்த பாடல் தான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். அதில் எம்ஜிஆர் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் ஆடியிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களின் டான்ஸை பாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார். நீங்கள் அன்பே வாழலாம் ஒரு டான்ஸ் இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, எம்ஜிஆர்லாம் வந்து ஏதோ ஆட தெரியாதவர்னு நினைப்பீங்க. இந்த பாட்டெல்லாம் பாருங்கள், ஆடலுடன் பாடலை கேட்டு. அந்த பாட்டில் எம்ஜிஆர் வந்து பேங்க்ரா டான்ஸ் ஆடிருப்பார் பாருங்கள், அருமையாக இருக்கும். அதுதான் முதல் திரைப்படம் தமிழில் பேங்க்ரா டான்ஸ் வச்சு வந்தது. இந்த படத்தில் நிறைய சீனை குறிப்பிட்டு சொல்லலாம். அதுவும் ஒரு சீனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வில்லன் எம்ஜிஆர் வந்து பண்டரிபாய் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுவார். அப்போ தான் அவருக்கு வந்து அம்மா பாசனால என்னன்னு தெரிய வந்திருக்கும். ஆனால் தன்னுடைய அம்மா தான் அவங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நம்பியார் அவர்கள் சுதாரிப்பாக என்ன பண்ணுவார்னா, நீ போய் அந்த அம்மாவை கொண்டுட்டு வா அப்படிம்பார். உடனே எம்ஜிஆர் ஒரு விடுவார் பாருங்க, நம்பியார் முகத்திலே விடுவார். அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எம்ஜிஆர் ரசிகர்களுக்கெல்லாம் அப்படியே நல்லா இருந்திருக்கும், விசில் பறந்துருக்கும் தியேட்டரில். அது மாதிரி ஒரு சீனு.
ரொம்ப அருமையான திரைப்படம். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் பாடல்களை கூட ஓட்டி விட்டுட்டு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பாடல்களெல்லாம் அப்படி எடுத்திருப்பாங்க, டான்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இசை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்னென்ன பாட்டு, அதுவும் முதல் பாட்டு எப்படி, உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் அந்த பாட்டு. அதில் வந்து ராஜஸ்ரீ அவர்கள் அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அவங்கள எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்களெல்லாம் க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருந்தா மிகப்பெரிய ஹீரோயினாக வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங் ஷாட்டாகவே வச்சுருப்பாங்க போல இருக்குது நிறைய படங்களில். அப்படிப்பட்ட ஒரு அழகி அவங்க. பாட்டு முடியும் போது உன் விழியும் என் விழியும் சந்தித்தால் வாழை விட்டுட்டு விழிக்கே வந்துடுவார் எம்ஜிஆர். அப்படி ஒரு ரொமான்ஸாக இருக்கும், நல்லா ரொமான்ஸ் பண்ணுவார். ஒரு மிகச்சிறந்த திரைப்படம், கம்ப்ளீட் பேக்கேஜ். அம்மா சென்டிமெண்ட், ஆக்ஷன், அண்ணன் தம்பி பாசம், கொலை கொள்ளை கடத்தல், இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ். ரொம்ப அருமையான படம். நீங்கள் இப்போ பார்த்தாலும் இன்னொரு 1 மாதம் கழித்து திருப்பி பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி பேசுகிறதா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். எம்ஜிஆர் புராணம் பாடினதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தை இயக்கியவர் வந்து கே. சங்கர் அப்படிங்கிற மிகப்பெரிய டைரக்டர். ஹிந்திலையும் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு, தமிழ்லேயும் ஏகப்பட்ட படங்கள் இயக்கியிருக்காரு. அப்புறம் வந்து பாருங்கள், ஒரு பாடலாசிரியரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யார் அப்படின்னா, அவங்க ஒரு பெண் பாடலாசிரியர், ரோஷனாரா பேகம் அப்படின்னு பேர். குங்கும பொட்டின் மங்களம் அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்காங்க. அவங்க இந்த ஒரு பாடல் தான் எழுதியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நெட்லலாம் தேடினா வேறு பாடல் எதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்ட படம், அருமையான படம். அவசியம் நீங்கள் பாருங்கள். 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, 30s கிட்ஸு, 60s கிட்ஸாக இருந்தாலும் சரி பாருங்கள். உங்களுக்கு 100 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.